ஃபன் இருக்கும் அதில். அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் ஆக்ஷன்ஸில் அவரோட ரோல் நல்லா இருந்துச்சு. இங்கே ஓவராலும் படத்தில் எல்லா ரோலுமே நல்லா இருந்தது. மற்றபடி நல்லா என்டர்டைன், நல்லா ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இல்லையே அவர் குறுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் ஹெட் ஃப்ளாப் ஆகும். இருப்பான், காமெடியாகவும் இருப்பான்ல, அவரோட காமெடி சைடு நடுவில் கொண்டு வரணும். படத்துல மெசேஜ்ல ஒண்ணும் இல்லை, ஜாலியான படம். அவன் அவனுக்கு தெரியாம அவனுக்குள்ள ஒரு சாரி ஒளிஞ்சிருக்கான்றதா சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் எடுத்தாலுமே வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க சில்லரோட வந்து பார்க்கலாம். எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஐஆர்ஸ் ஆக்டிங், அப்புறம் எம்பி ஆக்டிங் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க சில்லரோட வந்து பார்க்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்தா கண்டிப்பாக நல்லா இருக்கும். படம் சூப்பராக இருக்குது. அந்த சிவகார்த்திகேயன் ஆல்ரெடி கம்பேக் கொடுத்துருக்காரா இல்லை பழைய இல்லை கம்பேக்னு ஒன்றும் இல்லையே. அவர் குறுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் ஹெட் ஃப்ளாப் ஆகும். அது கம்பேக்லாம் மூவி இல்லை. ஆனால் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டரைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி நடிச்சிருக்காரு. டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இல்லை, வேற அந்த ஸ்க்ரீன் பிளே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த சேம் அந்த காமிக் மூவி அந்த கான்செப்ட் எடுத்தாலுமே வந்து அதை கொண்டு போன விதம் கொஞ்சம் புதுசாக இருந்தது. எங்கேயாவது லேக் இருக்குதா? லேக் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த அந்த இது எடுத்து வரதுக்காக அந்த தேர்ட் பஸ் படம் நல்லா இருக்கா படத்தில் இல்லை கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் படம் நல்லா இல்லை. நல்லா தலைவா, ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு, செகண்ட் நல்லாவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இல்லை. அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு கிளீஷியட் கிளைமேக்ஸாக இருந்துச்சு. ஓவரால் நல்லா என்டர்டெயின், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். மிஸ்கின் சூப்பராக பண்ணியிருக்காரு. யோகி பாபு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல காமெடி பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ நாள் யோகி பாபு வந்து ஒரு காமெடின்ற பேரில் டார்ச்சர் பண்ணாரு. இந்த இடத்துல ஆக்சுவலாக நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. எஸ்கே நல்லா எல்லாரும் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து எல்லாருமே நல்லா ரொம்ப நல்லா பண்ணிக்கலாம். எனக்கு அதாவது கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்னும் ஒரு அதாவது நம்ம ஒரு 80s பார்த்தா ஒரு கிளீஷியாக இருந்துச்சு கிளைமேக்ஸ். மற்றபடி நல்லா என்டர்டெயின், நல்லா ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு தெரியல. ஸ்டோரி எப்படி அந்த அளவுக்கு ஸ்டோரி இல்லை. யோகி பாபு காமெடி நல்லா இருக்கு. படம் சொல்ற அளவுக்கு